வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் இன்று வெளியாகிறது. இப்படத்திற்கான முன்பதிவு 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் தொடங்கிய 2 மணி நேரத்திலேயே இந்த அனைத்து டிக்கெட்டுகளும் விற்பனையானதாகவும் கமலஹாசனின் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படத்தின் முன்பதிவு சாதனையை முறியடித்திருப்பதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. வெங்கட் பிரபு அவர்கள் விஜயை வைத்து கோட் என்ற திரைப்படத்தை இயக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியானதிலிருந்து இத்திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. இத்திரைப்படத்தில் பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் பிரேம்ஜி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிகைகள் இதில் நடித்திருப்பது இத்திரைப்படத்திற்கு மேலும் ஒரு எதிர்பார்ப்பை கூடியிருந்தது. இதில் முக்கியமாக கௌரவ வேடத்தில் முன்னணி நடிகர் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களை இசையமைத்திருக்கிறார். இதற்கு முன்பு புதிய கதை என்ற படத்தில் விஜய் படத்திற்காக இசையமைத்திருக்கிறார். மீண்டும் 20 வருடங்கள் கழித்து 2வது முறையாக கோட் திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இதன் காரணமாக விஜய் ரசிகர்களும் யுவன் சங்கர் ராஜா ரசிகர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். இப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த படம் 400 கோடி ரூபாயில் படமாக்கப்பட்டிருப்பதாகவும் 400 கோடி ரூபாய் படமாக்கப்பட்ட படம் 4 நாடுகளில் படமாக்கப்பட்டது என்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக நடிகர் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பதால் இந்த படம் முக்கியமான படமாக அவர் வாழ்க்கையில் பார்க்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த நிலையில் அனைத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் இன்று படமானது வெளியாக இருக்கிறது. அதற்கான சிறப்பு காட்சி அனுமதி வழங்க கோரி படக்குழு நேற்று தமிழக அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. அதன்படி இன்று 9 மணிக்கு சரியாக 9 மணிக்கு இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாக இருக்கிறது. அதாவது படக்குழு 5, 6, 2 தேதிகளில் முதல் சிறப்பு காட்சி வழங்குமாறு படக்குழுவினரிடம் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் தமிழக அரசு இன்று ஒரு நாளுக்கு மட்டுமே சிறப்பு காட்சி அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதாவது இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12 மணிக்கு, அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு முடிக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு மத்தியில் ரசிகர்கள் தற்பொழுது சென்னை வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் சண்டை மேளங்கள் வைத்தும் இசைக்கச்சு கருவிகள் வைத்தும் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர். தற்பொழுது இந்த படத்தில் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெங்கட் பிரபு ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது நடிகர் விஜய் இளைய தளபதி விஜயாக இருக்கக்கூடிய தோற்றமும் மறைந்த நடிகர் விஜயகாந்தோடைய தோற்றமும் ஏஐயில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விஜயும் வெங்கட் பிரபு படக்குழுவினரும் போய் நேரில் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்படம் மேலும் மேலும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. கொண்டாடத்தான்